என்ன பேச்செல்லாம் ரொம்ப திமிரா போயிட்டு இருக்கு. நீ ஃபேமிலி லேடியா? நீ இந்த வீட்டுக்கு எவிடன்ஸ் திருட வந்த திருடி தானே நீ? என்னமோ குடும்ப குத்துவழக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. வந்த வேலையை முடிக்கிறத விட்டுட்டு இந்த வீட்டுக்கு ரேஷன் கார்டுல உறுப்பினர் ஆகலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கொன்றுவ பாத்துக்க. இல்ல எங்க ஓடுற? ஏய் இல்ல ஏய் திருடி எங்கடி ஓடுற? உன்ன எங்க ஓடுற? எங்க தப்பிக்க பாக்குற? எவிடன்ஸ் கொடுத்துட்டு உயிரை காப்பாத்திக்கிற வழியை பாரு. சார், ஓடுறவ வெளியில ஓடாம இந்த ரூமுக்கு வரானா கண்டிப்பா இந்த ரூம்குள்ளதான் எவிடன்ஸ் இருக்கும். ஏய் எவிடன்ஸ் ரூம்குள்ள இருக்கா? சார் என்ன சார் அவகிட்ட கேட்டுக்கிட்டு வாங்க சார் நம்மள போய் பார்க்கலாம். போங்க உள்ள தேடுங்க. ஓடி உள்ள ஒழுங்கு மரியாதை எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துரு. எங்க இருக்கு? எங்க வச்சிருக்க? எவிடன்ஸ் எங்க இருக்கு? கபோர்ட்ல இருக்கா? எங்க இருக்குன்னு சொல்லு. இதுக்குள்ள வச்சிருக்கியா? தேடுங்க. இல்ல பாருங்க. நீங்க நடிச்சது மட்டும் ஏஜுக்கு தெரிஞ்சது உங்களை கொல்ல விட மாட்டேன். என்னடி பயமுறுத்துறியா? என்ன விடுங்க. கட்டு. விடுங்க. கட்டு. கட்டுல. விடுங்க. சத்தம் போட போடுங்க. ஏய் சத்தம் போடாத. சார் நாங்க போய் தேடுறோம் சார். போங்க. டேய் என்ன விடுங்கடா. ஐயோ. கட்டாவுத்து விடுங்கடா. இதான் வச்சிருப்பாளோ இல்லையே. அவனுங்க யாரு? சும்மாவே விக்ரமோட ஆளுங்களா? அப்படி இருந்திருந்தா அவர் எனக்கு போன் பண்ணிருப்பாரு. இல்ல இவங்க மேல எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போதைக்கு ஏஜே வந்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும். உனக்கு யோ அவ கிடக்குறா. நமக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். எவிடன்ஸ் தேடு. எங்கேயும் காணாமே. மறுபடியும் ஃபோன் பண்றேன் இந்த கேக்காரி. என்ன ஏஜே, எதுக்கு ஃபோன் அட்டெண்ட் பண்றீங்க? ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணுங்க. குடிங்க, கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. ஐயோ என்ன போன் ஐடியா. அசரம் புரியாம நீ வேற. ஏய் லூசு, என்ன வேணும் உனக்கு? இப்போ என்ன புதுசா பொய் சொல்ல போற? நான் ஆபத்துல இருக்கேன். நீ என்ன பொய் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நான் அங்க வர மாட்டேன். ஏய் ஏய் பேசுவ. ஹலோ 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 ஹலோ. இந்த மாதிரி சில்லித்தனமான வேலையை செஞ்சுட்டு இருந்தேன்னு வையே, கொலை பண்ணிடுவேன். யோ வந்து தூக்கியா அவளை. வர சார். தூக்கு. கத்திட்டு கால் கட் பண்ணிட்டா ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஏஜே, அவளுக்கு என்ன சொல்லியே கொடுக்கணும் நடிக்கிறதுக்கு? இங்க வரதுக்கு ஏதோ பிளான் பண்றா அவ. லீவ் இட். ஹேவ் ஃபன். The subscriber you have dialed is currently switched off.
சொன்னதை ஹிட்லருக்கு கேட்டிருக்குமா? அப்படியே கேட்டிருந்தாலும் நம்புவாரா? நான் நடிக்கிறேன்னு நினைச்சா என்ன பண்றது? இவனுங்க வேற மோசமானவங்களா தெரியறாங்க. யோ, எவிடன்ஸ் எங்கேயுமே இல்ல. இவ எங்க மறைச்சு வச்சிருக்கானே தெரியலையே. எவிடன்ஸ் எங்க வச்சிருக்க? எவிடன்ஸ் என்கிட்ட இல்ல. இது சாம்பிள் தான். எங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னு காட்டணுமா? யோ, நம்ம ட்ரீட்மெண்ட் என்னன்னு காட்டியா? இப்ப எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லலாம்னா உன் கையில இருக்கிற ஒரு விரல் இருக்காது. என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல. நான் அவுத்து விடுங்க ப்ளீஸ். வேண்டாம் விடுங்க. வேண்டாம் வேண்டாம் விடுங்க. ஏய், உண்மையை சொல்லு. சொல்லுங்கறல்ல, எவிடன்ஸ் எங்க இருக்கு? சொல்லு. யோ, நம்ம ரொம்ப நேரம் இந்த வீட்ல இருக்கோம். யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுட்டு ரொம்ப சிக்கலாயிரும். அதனால இவளை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு நம்ம விசாரிக்கிற முறையில விசாரிச்சிருவோம். நான் அவுத்து விடுங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. குத்துணும்னு வச்சுக்க. நல்லா கட்டு. வாயை திறந்த தூக்கு தூக்கு தூக்குல. எந்திரி எந்திரி மேல எந்திரி எந்திரி. கையை கட்டு. பின்னாடி கட்டு. பின்னாடி கட்டு. ஓ, ஏய் வாடி. ஓ. ஓடு. என்னடி துள்ளுற? ஓடி. 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 உங்கள்கிட்டே வா. உள்ள தள்ளு. தள்ளு. மரியாதை அவளை விட்டுருங்க. மரியாதையா வலிய விடு. என்னடா முறைக்கிற? ஓய். ஓய். ஏய். வாடா. ஏய். ஓடிரும். வா 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 சார், எடுங்க சார். சார் வண்டி எடுங்க சார். எங்க ஓடுறீங்க? ஏய், ஷோ, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? உங்களுக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு ஒன்றும் ஆகல. வா. இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம். வா, நான் தூக்குறேன். வா.
சாரி. எதுக்கு? இல்ல நீ ஃபோன் பண்ண போய் நான் வந்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது. ச்சே. விடுங்க, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. இல்ல இல்ல ஏன் தப்புதான். இது ஒரு நிமிஷம். நல்ல வேலை வந்தவங்க யாருன்னு ஹிட்லர் கேட்கல. பட்ட காயத்தை பார்த்து அவங்களெல்லாம் மறந்துட்டாரு. ஐயோ, பாரு எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க உன்னை. ச்சே. தப்பிச்சு ஓடிட்டாங்க. இல்லனா வெளுத்து வாங்கியிருப்பேன். வேற எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? வலிக்குது. பொறுப்பு சரியான. ஆமா அம்மா எங்க? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ தனியாவா இருந்த? ம். அதான் தைரியமா உள்ள வந்திருக்காங்க பாரு. ஓகேவா? கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி சரியாயிடும். ம். சரி அவங்க யாரு? எதுக்கு உன்னை கார்ல எல்லாம் தூக்கிட்டு போகணும்? சொல்லு. அது தெரியலையே. என்ன சொல்ற? உன்னை அடிச்சிருக்காங்க. அடிக்கிறவங்க எதுக்கு அடிக்கிறோம்னு சொல்லாமலே அடிப்பாங்க. அவங்க என்ன பைத்தியமா? இல்ல, அது திருட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திருடங்கன்னு சொல்ற. ஆனா அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட ஹேர் ஸ்டைல், ஷூஸ் எல்லாம் பார்த்தா அவங்க போலீஸ் மாதிரி இருந்தது. ஐயோ, இந்த ஹிட்லர் வேற போலீஸ் மாதிரி துருவி துருவி கேட்டு வந்தது போலீஸ் தானே கண்டுபிடிச்சிட்டு வர போல இருக்கே. அவங்களோட சண்டை போடும்போது கூட அவங்க பாடி ரொம்ப ஃபிட்டா இருந்தது. அவங்க ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருந்தது. போலீஸ் மாதிரியே இருந்தது. அது அது வந்து என்ன சொல்லு. அது அது வந்து இதையோ மறைக்கிறேன் நீ. அவங்க திருட வந்திருந்தாங்கன்னா அப்போ உன் நகையில அப்படியே இருக்கு. வீட்டுல வச்சதெல்லாம் வச்சபடியே இருக்கு. ஏய் சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. யார் அவங்க? நீ ஏதாச்சும் சொன்னா உன்னை கொன்றுவன் அவங்க உன்னை மிரட்டினாங்களா? அதான் ஏதாவது சொல்ல. பயமா உனக்கு? பயப்படாத, நான் இருக்கேல. தைரியமா சொல்லு. ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? நான் இந்த வீட்டுக்கு எவிடன்ஸ் திருட வந்தேன். என்ன அனுப்புன போலீஸ் தான் இங்க வந்து எவிடன்ஸ் கேட்டு அடிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? சரி, நீ ரொம்ப பயப்படுற. நான் ஒண்ணு பண்றேன். நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஐயோ, போலீஸ் வந்தா என்னதான் திருடின்னு கண்டுபிடிப்பாங்க. உச்சிட்டு செத்துட்டேன். நான் சொல்றேன். சொல்றியா? என்ன? அப்போ அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். யார் அவங்க? அது அவங்கள நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? எதுக்கு? நீங்க தான் என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. ஐஸ்கிரீமும் சாப்பிட முடியாம பண்ணிட்டீங்க. அதான் 2 பேரை செட் பண்ணி அடிக்கிற மாதிரி நடிச்சா நீங்க வருவீங்கன்னு தான் அப்படி பண்ணேன். வந்தவனுங்க கொடுத்த காசுக்கு மேல நடிச்சு உண்மையாவே அடிச்சுட்டானுங்க. ஏந்திரி. எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா என்னையே ஏமாத்துவே நீ? அது உன்ன மாதிரி ஒரு சீட்டரை நான் லைஃப்லயே பார்த்ததில்ல. அது வந்து பேசாத. பேசினு உன்னை அடிச்சே கொன்றவன். இவ்வளவு மட்டமானவளா நீ? உனக்கு ஏதாவது ஆரம்பம் பயந்து உன்னை காப்பாத்த வந்த என்ன அப்படி அசிங்கப்படுத்திட்டே நீ. உனக்கு அசிங்கமா இல்ல? எல்லாமே ஒரு ஐஸ்கிரீம்காகவா? சரி, நான் என் உசுர பணையா வச்சு அவங்களோட சண்டை போட்டு உன்னை காப்பாத்தினேன். உனக்கு ஏதாவது ஆரம்பம்னு நான் அப்படி பதறேன். மனசார ஃபீல் பண்ண. இதுல உனக்கு மருந்து வேற உனக்கு தடவை உட்கார்ந்துட்டு இருக்க.
இவ்வளவு பெரிய முட்டாள் சாரி. வாய் மூடு. இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. வெளியே போ. இல்ல இனிமே இப்படி ஏய். பண்ண மாட்டேன். உன் விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. இவ்வளவு பெரிய பித்தளை அடுக்காரிய உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. ஏதோ பொய் சொல்லுவேன், அப்பப்போ ஏமாத்துவேன்னு பார்த்தா இப்படி இறங்கிட்டியே. போ, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போ. இல்ல சாரி, இந்த ஒரு தடவை விட்டுருங்க. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். நீ ரொம்ப டேஞ்சரஸ். நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். உன்னை நம்பவே முடியாது. இந்த வீட்லயே உன்னை விட்டு வச்சிருந்தா எனக்கு நிம்மதியே கிடையாது. வெளியே போ முதல்ல. சாரி. வெளியே போங்கறல. சாரி சொல்றேன்ல. ஏஜே 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 சொல்றேன். என்னாச்சு ஏஜே? இனிமே இவ வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவ்வளவுதான். ஐயோ என்னம்மா ஆசை என்ன தொடாத. தூரம் போ, தூரம் போ. ஏஜே என்ன ஏஜே இது மா, நான் சொல்றது கேக்குறியா இல்லையா? இனிமே இவ வீட்டுக்குள்ள வரவே கூடாது. நான் தான் அவளை வெளியே துரத்திருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம்ல. கட்டின பொண்டாட்டிடா. அவ பொண்டாட்டியா? அவ பண்ண வேலையை நீ கேட்டேன்னா நீ அவளை அடிச்சு வெளியே துரத்துருவேன். என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? அதான் ரெண்டு பேரை செட் பண்ணி அடிக்கிற மாதிரி நடிச்சா நீங்க வருவீங்கன்னு தான் இப்படி பண்ணேன். அவ பண்ணது தப்புதான். ஆனா பாவம் சின்ன புள்ள. இவ்வளவு சின்ன புள்ள பக்கா கிரிமினல் மாதிரி வேலை பண்ணிருக்கா இவ. முதல்ல எல்லாரும் உள்ள போங்க. போங்க. இல்ல ஏஜே நான் என்ன உள்ள சொல்ல. வரியா இல்லையா? வா. ஏன்டி இப்படி பண்ணி தொலைச்சு? நீங்க வாங்க. இவன் போ, உனக்கு தெரியாதா? ஐயோ பாவண்டா அந்த பொண்ணு. அச்சோ பாவம், வெளியில படுக்கிறியே, பாய் ஏதாவது வேணுமா? வெறும் பாயில படுத்தா எனக்கு தூக்கம் வராது. ஒரு சிங்கிள் பெட்டு, 2 தலகாணி, அது தலைக்கொன்னு காலுக்கொன்னு. அப்புறம் இங்க கொசு ஜாஸ்தி இல்ல, கொசுவத்தி, டேபிள் ஃபேனு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடாம படுத்தா எனக்கு தூக்கம் வராது. பெட்ல டின்னரோ அப்புறமா பாலோ குடிச்சாதான் எனக்கு தூக்கம். பால் அதுக்குள்ள போயிட்டா நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. என் போனு, என் ஹெட்செட் எல்லாம் கூட வேணும். மிக்கி மவுஸ். ஐயோ, கடைசியில நம்மள அவள் ஒரு தொடர்கதை ஜெய் கணேஷ் மாதிரி ஆக்கிட்டு போயிட்டாங்களே.
வெட்கம் இல்லாதவன் என்று பாடுங்கள் என் கல்லறையில் ஹிட்லர் ஒரு பைத்தியக்காரன் என்று